வணக்கம். போன வகுப்புல அல்கேன்கள் சம்பந்தமாக கதைச்சினாங்க. சரி, அல்கேன்கள்ட்ட தயாரிப்புகள் பார்த்தினாங்க. அல்கேன்கள்ட்ட கட்டமைப்புகள் பார்த்தினாங்க. குறித்த ஒரு மூலக்கூட்டு சூத்திரத்திற்கு சில சந்தர்ப்பங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டமைப்புகள் எழுதக்கூடிய மாதிரி அமையுது. அப்ப நாங்கள் என்னென்ன கட்டமைப்புகள் அமையும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கட்டமைப்பு எழுதுகிற முறையை நாங்கள் புறதிருப்பம் என்று சொல்லி பிறகு படிக்கத்தான் போறோம். ஆனால் எழுதுகிற கட்டமைப்புகள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை என்பதை IUPAC விதிகளுக்கு அமைய பெயரிடுவதன் மூலம் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். பார்வைக்கு ஒன்றிலிருந்து இன்னொன்று வேறுபட்டதாக தோன்றும். ஆனால் விதியை பயன்படுத்தி பெயரிடும் போது சில நேரத்தில் குறித்த இரண்டு கட்டமைப்புகள் ஒரே பெயரை எடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரே பெயர் அமைஞ்சால் அது ரெண்டும் வேறு வேறாக கருதப்படுவதில்லை, ரெண்டுமே ஒன்றுதான். அப்ப நான் உங்களுக்கு போன வகுப்பில் என்சமன் 5 கொண்ட ஐதரோ கார்பன் சம்பந்தமாக கதைச்சிருந்தேன். என்சமன் 6 கொண்ட ஐதரோ கார்பனுக்கும் கட்டமைப்பு கீறிப்பாக சொன்னான். சரிதானே? அப்ப இந்த கட்டமைப்பு எழுதுவது சில பேருக்கு கடினமாக இருக்கலாம். அப்ப நீங்கள் கொஞ்சம் எழுதி பார்க்க வேணும். 6 நான் இந்த முறை ஒருக்கா எழுதி காட்டுறேன், பார்ப்போம். சரிதானே? ஓகே. உங்களுக்கு அல்கேன்கள்ட்ட பொது சூத்திரம் CnH2n + 2 இருக்கும்னு சொல்லி பார்த்துறாங்க. அதாவது ஒரு கார்பனோட இணையக்கூடிய ஐதரசன்கள் எண்ணிக்கை அந்த கார்பன் எண்ணிக்கையில் தங்கி இருக்கு. என்சமன் 1 அப்படி என்று அமைஞ்சதுன்னு சொன்னால் ஐதரசன் 4 என அமையும். என்சமன் 2 என்ற ஐதரசன் 6 என்று அமையும். இதே போல என்சமன் 6 என்றால் C6H14 என அமையும். 6 கார்பனோட அல்கேன்கள்ல இணையக்கூடிய ஐதரசன்கள் எண்ணிக்கை 14. அல்கேன்கள்ல 14 ஐதரசன் இணைந்து கொள்ளும். நாங்கள் இதை நீட்டல் சங்கிலி கட்டமைப்புக்குரிய பொது சூத்திரமாக குறிப்பிடுவோம். உங்களோட சக்கர சேர்வைகள் அப்படி நாங்கள் பார்க்க பென்சீனை பற்றி மட்டும்தான் கதைக்கிறோம் நாங்கள். ஆகவே இதை நாங்கள் பொது சூத்திரமாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அல்கேன்கள பொது சூத்திரம் CnH2n + 2. எப்போதும் முதல்ல நீங்கள் கிளைக்கப்படாத ஐதரோ கார்பன்களை எழுத வேண்டும். கிளைக்கப்படாத ஐதரோ கார்பன்கள் எழுத வேண்டும் என்று சொன்னால் இதுல இருக்கிற 6 கார்பன்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அடுத்த முனை வரைக்கும் போகக்கூடியவாறு இணைக்க வேண்டும். 6 கார்பன் போட்டு இந்த கிளைக்கப்படாதது என்று சொல்லும் போது 2 கார்பன் தான் முனையாக இருக்கும். இது ஒரு முனை, இது இன்னொரு முனை. இப்ப நாங்கள் கீற போறது அல்கேன். அல்கேன் என்று சொன்னால் கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பும் கார்பனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பும் மாத்திரம்தான் காணப்படும். இப்ப நீங்கள் அதுல கவனமா இருக்கணும். எந்த ஒரு அல்கேனுக்கு நீங்கள் கட்டமைப்பு கீறினாலும் அந்த அல்கேனின் கட்டமைப்பில கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பும் கார்பனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பும் மாத்திரம்தான் காணப்படும். இதுல தெளிவா இருக்கும். அப்ப இது ஒரு அல்கேன். இந்த 6 கார்பனோட 14 ஐதரசன்கள் இணையும் என்று சொல்லி பொது சூத்திரத்திலிருந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். கார்பன் சேர்வைகள்ல 4 பிணைப்புகளை தோற்றுவிக்கும்.
இங்க அல்கேன் என்பதால கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பும் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே ஒற்றை பிணைப்பு மாத்திரம்தான் காணப்படும் என்று சொல்லியிருக்கு. ஆகவே இந்த கார்பனோட ஹைட்ரஜன் இணையும் ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒவ்வொரு பங்கீட்டு பிணைப்பின் மூலமாக இணைந்து கார்பனினுடைய 4 பிணைப்புகளை திருப்திப்படுத்திக் கொள்ளும். அப்படி நீங்கள் யோசிக்கலாம். அப்ப இந்த கார்பனுக்கு ஏற்கனவே 2 பக்கமும் கார்பன் கார்பன் பிணைப்பு இருக்கிறதால இவருக்கு 2 ஹைட்ரஜன்களை இணைப்பதன் மூலம் 4 பிணைப்புகளை வழங்கிக் கொள்ள முடியும். அப்ப இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அதே போலத்தான். இதற்கு 3 ஹைட்ரஜன் கொடுப்போம். எண்ணி பார்த்தீங்க என்றால் இதுல 3, 5, 7, 9, 11, 14. பாருங்க, எல்லா சந்தர்ப்பத்திலையும் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு கார்பன் ஹைட்ரஜன் ஒற்றை பிணைப்பு மாத்திரம்தான் இதுல காணப்படுது. இதன் இனிமேல் நாங்கள் இப்படி நடுவலும் பிணைப்புகளை குறித்து காட்ட மாட்டோம். இதுகளை நாங்கள் பொதுவாக எழுதுகிற முறைகள்ல எழுதுவோம். அப்படி எழுதும் போது நீங்கள் சில உண்மைகளை விளங்கிக் கொள்ள வேணும். நாங்கள் இதை எழுதும் போது இதை CH3 என்று எழுதிக்கொள்வோம். இந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு என்பால் CH3 என்று எழுதிக்கொள்வோம். இதுக்குள்ள பிணைப்பு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் காட்டுவது இல்லை, CH2 அப்படி எழுதிக்கொள்வோம். உங்களுக்கு விளங்கணும், இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில கார்பன் கார்பன் பிணைப்பு ஒன்று இருக்கு. இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கால CH2, இதையும் CH2, இதையும் CH2, CH2, CH3 என்று சொல்லி எழுதி கொள்ளலாம். இனிமேல் இப்படி ஒரு கட்டமைப்பை நாங்கள் காட்டிக்கொண்டு இருக்க மாட்டோம், தேவையில்லாமல். தேவை ஏற்பட்டால் காட்டுவோம். இது இப்படித்தான் எழுதப்படும். இதற்கு நாங்கள் பேரிட்டோம் சொன்னால் இதற்கு 2 முனை தான் இருக்கு, பிரதியீடுகளே இல்லை. இந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு இலக்கமிட்டால் பெட்டார் ஹைட்ரோ கார்பன்ல 6 கார்பன் இருக்கும். இது ஒரு அல்கேன். ஆகவே ஹெக்சேன் என்ற பெயரை இது எடுக்கும். இது கிளைக்கப்படாத ஹைட்ரோ கார்பன் என்பதால இது நாங்கள் என் ஹெக்சேன் என்றும் குறிப்பிடலாம். நீங்கள் ஹெக்சேன் என்று எழுதினாலே போதுமானது. என் ஹெக்சேன் என்று சொன்னால் இதைத்தான் குறிக்குது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப 6 கார்பனையும் 14 ஹைட்ரஜனையும் கொண்டு இந்த மாதிரி ஒரு நீட்டல் சங்கிலி கட்டமைப்பு, அதாவது கிளைக்கப்படாத ஹைட்ரோ கார்பனை எங்களால் எழுத முடியும். அதனுடைய பெயர் ஹெக்சேன். இந்த 6 கார்பனையும் 14 ஹைட்ரஜனையும் வைத்துக் கொண்டு இதிலிருந்து கொஞ்சம் வேறுபாடுடைய கட்டமைப்பு எங்களால் வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். சரிதான்? அப்படி பார்க்கும்போது இதுல 6 கார்பன் இருக்கு. ஒரு கார்பனை கொண்ட அல்கைல் கூட்டத்தை நாங்கள் பிரதியீடாக இணைப்பதன் மூலம் இதிலிருந்து வேறுபட்ட ஒன்றை தயாரித்துக் கொள்ள முடியும். பாருங்க, இந்த CH3 கூட்டத்தை உடைத்தால் அல்கைல் கூட்டமாக மாறும். ஒரு அல்கைன்ல ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சால் அது அல்கைல்னு சொல்லி முதல்ல பேரிட்டில குறிப்பிட்டிருக்கேன். அப்ப இவரை நான் உடைக்கிறேன். இந்த சிசி பிணைப்பை உடைச்சு இவரை ஒரு பிரதியீடாக கொண்டு வந்து இந்த 3வது கார்பன்ல பிரதியிட்டால் இப்ப இதுக்கு ஏற்கனவே 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பிணைப்பு உடைஞ்சதால அதுக்கு இன்னொரு ஹைட்ரஜன் கிடைக்கும். அப்ப CH3 இதுல 2 ஹைட்ரஜன் இருந்தால் ஒரு CH3 கொண்டு வந்து பிரதிகிறேன் CH3. அப்ப ஒரு ஹைட்ரஜன் மிச்சம். அந்த ஒரு ஹைட்ரஜன் எங்க போனோம்னா அதான் இங்க வந்தது. இதுல 2 இருந்தது, அதுல இருந்து ஹைட்ரஜன் இங்க வந்து CH3 ஆயிடுச்சு. அங்கால வளமையை போல எழுதி கொள்ளலாம். CH2 CH3. சரியா? இவருக்கு நாங்கள் இலக்கமிடும் போதும் இந்த முனையிலிருந்து இலக்கமிட வேணும். காரணம்
பிரதியீட்டுக்கு குறைந்த இலக்கம் பெறணும். ஆகவே இவருடைய பெயரிடு 2-மெதைல் பெட்டார் ஹைட்ரோகார்பன் 5 இருக்கிறதால பென்டேன் என அமையும். இவருடைய பெயர் ஹெக்சேன், இவர் 2-மெதைல் பென்டேன். ஆகவே இவர் வேற இவர் வேற. ஆனா கார்பன் எண்ணிக்கையும் சமன், ஐதரசன் எண்ணிக்கையும் சமன். இதுல இருந்தும் வேறுபட்ட கட்டமைப்புகளால கீற முடியுமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் யோசிக்கணும். அப்படின்னா இதுல இருக்கிற இந்த 2ஆம் இலக்கத்தில் இருக்கிற இந்த கூட்டத்தை ஏன் அடுத்த கார்பனுக்கு நகர்த்தினால் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணும். அப்படி யோசிச்சு அந்த கூட்டத்தை நகர்த்தி பெயரிட்டு பார்த்து புதிய பெயர் ஒன்று கிடைச்சது என்றால் அப்படி ஒரு கட்டமைப்புகளுக்கு மேலதிகமாக இருக்கு. பாருங்க, இதுல CH3, இந்த காவல்ல இந்த CH3 இதுல ஒன்று வந்து பிரதிக்கலாம். CH2 CH3 CH2 CH3. இதுல இந்த முனையில இருந்து இலக்கமிட்டால் பிரதியீடு 3ல வரும். இங்கே இருந்து இலக்கமிட்டாலும் பிரதியீடு 3ல தான் வரும். எந்த முனையில இருந்து இலக்கமிட்டாலும் பிரதியீடு 3ல அமையும். ஆகவே நாங்கள் இதற்கு பெயரிடும் போது 3-மெதைல் சரியா 3-மெதைல் பென்டேன் என்று எழுதுவோம். பென்டேன் 3-மெதைல் பென்டேன் சொல்லி இவற்றின் பெயரை எழுதி கொள்ளும். பாருங்க, இது ஹெக்சேன், இது 2-மெதைல் பென்டேன், இது 3-மெதைல் பென்டேன். அப்ப இதுல இருந்து இது வேறுபடுது. ஆகவே இது வேறொரு கட்டமைப்பு. அடுத்தா நீங்க இதை இந்த காவல பிரதியிட முயற்சிங்கோ. அப்படி முயற்சித்தால் இதுல பிரதியிட முயற்சித்தால் இலக்கமிடும் போது இந்த முனையிலிருந்து இலக்கமிட வேண்டி வரும். ஆகவே உங்களுக்கு 2-மெதைல் பென்டேன் தான் வரும். அப்ப ஒரு பிரதியீட்டை கொண்டு இதுக்கு மேல என்ன செய்யலாம்னா உங்களால் கட்டமைப்பு கீற முடியாது. சொல்றவங்களா பெட்டார் ஹைட்ரோ கார்பன்ல ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தி எங்களால் கீறக்கூடிய கட்டமைப்பு இது மற்றது இது. இதுக்கு மேல நாங்கள் கீற முயற்சித்தால் அது ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டமைப்பை ஒத்து அமையும். அப்ப நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் 2 அட்கைல் கூட்டத்தை நாங்கள் பிரதியீடாக எடுத்தால் என்ன அப்படி யோசிக்கிறோம். ஒரு அட்கைல் கூட்டத்தை பிரதியீடாக எடுத்தா இன்னொரு ஆளையும் பிரதியீடாக எடுத்தா என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள இவரை உடைப்போம். இந்த CH3 உடைப்போம். உடைச்சு இதுல பிரதியிடுவோம். கவனிங்க. அப்ப CH3 CH இதுல ஏற்கனவே ஒரு CH3 பிரதியிடப்பட்டிருக்கு. இப்ப இவரை உடைச்சு இவர்ல பிரதிக்கிறோம். அப்ப CH இதுல ஒரு CH3, இது CH3. இப்ப 6 கார்பனும் 14 ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஆனால் 2 அட்கைல் கூட்டம் பிரதியிடப்பட்டிருக்கு. 2 அட்கைல் கூட்டம் இதுல பிரதியிடப்பட்டு இருக்கு. சரியா? அப்ப பாருங்க, எந்த முனையில இருந்து இலக்கம் விட்டாலும் பிரதியீட்டுக்கு 2 தான் வரும். அப்ப 1 2 3 4. இதுக்கு உங்களுக்கு பேரிட தெரியும். உங்களோட பேரிடல்ல 2லையும் 3லையும் மெதைல் பிரதியிடப்பட்டிருக்கு. ஆகவே 2,3 டைமெதைல் 2,3 டைமெதைல் பெட்டார் ஹைட்ரோ கார்பன்ல இப்ப 4 கார்பன் தான் இருக்கு. ஆகவே பியூட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கட்டமைப்பு பியூட்டேன். பாருங்க, நாங்கள் ஒன்றில இருந்து ஒன்று வேறுபட்ட கட்டமைப்புகளை பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு 4 விதமான கட்டமைப்புகள் கிடைச்சு. ஒன்று இது, மற்றது இது, மற்றது இது, மற்றது இது. அப்ப சில பேருக்கு பார்க்கும்போது ஏன் இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு தானே, இந்த CH3 இதுல பிரதியிட்டா என்ன என்று தோன்றும். அதுல ஒரு பிழையும் இல்லை. பிரதியிட்டு பார்ப்போம். அப்ப CH3 இந்த உபர உடைச்சு இதுலயே போகும். இந்த 2ஆம் இலக்க காவல்ல 2 பிரதியீடுகளை போடுறோம். CH2 CH3 CH2
CH3. அப்ப கவனிங்க, இப்ப இதுல தாய்ச்சங்களில் 1 2 3 4 பிரதியீட்டுக்கு குறைஞ்ச இலக்கம் வரும். அதனால இந்த முனையில இருந்து இலக்கம் வரும் 2,2. 2,2 டைமெதைல் 2,2 டைமெதைல் பெட்டால் ஹைட்ரோ கார்பன்ல 4 கார்பன் இருக்கு. ஆகவே பியூட்டேன் அப்படின்னு சொல்லி அமையும். 2,2 டைமெதைல் பியூட்டேன் என்று சொல்லி இதனுடைய கட்டமைப்பு வந்து எங்களுக்கு காணப்படும். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட கட்டமைப்புகள் அமையக்கூடிய மாதிரி நாங்கள் பிரதியீடுகளை மாற்றி 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 எழுதி எழுதி பார்க்க வரும். அப்படி வேறுபட்ட கட்டமைப்புகள் தோன்றினால் அது வேற சேர்வையாக கருதப்படும். இதை நாங்கள் சமபௌதியம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது குறித்த ஒரு மூலக்கூற்று சூத்திரத்திற்கு ஒன்றிற்கு மேற்பட்ட சேர்வைகள் காணப்படுமாயின் அவை நாங்கள் சமபௌதியம் சொல்லுவோம். அப்ப இந்த 6 கார்பனையும் 14 ஐதரசனையும் கொண்டால் இவ்வளவு கட்டமைப்புகளும் காணப்படுது. இவை ஒவ்வொன்றும் சமபௌதியங்கள் அப்படி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சரிதானே? அப்ப இதுல வந்து உண்மையா விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல நாங்கள் இந்த கட்டமைப்புகளை பார்த்தது பிரதான நோக்கம் என்னென்றால், அல்கேன்களை பொறுத்தவரையில அல்கேன்கள் முனைவாக்கம் அற்றவை அப்படி என்று சொல்லக்கூடிய மூலக்கூறுகள். நாங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கிறோம். முனைவுடைய மூலக்கூறுகள், முனைவற்ற மூலக்கூறுகள் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். இந்த அல்கேன்கள்ல இருக்கிற முனைவாக்கம் மிக மிக சிறியது. அதனால இதை நாங்கள் முனைவற்ற மூலக்கூறுகளாக கருதலாம். அப்ப முனைவற்ற மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற துணை இடையீர்ப்பு வகை என்பது கலைவு இடையீர்ப்புகள் என்று சொல்லப்படும். நாங்கள் சில நேரத்தில் லண்டன் கவர்ச்சி விஷயம் அப்படி சொல்லிக்கொள்வோம். இந்த கலைவு இடையீர்ப்புகள்லாம் காணப்படும். சொல்றதை விளங்கிக் கொள்ளுங்க. முனைவாக்கம் அற்ற மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுகின்ற துணை இடையீர்ப்பு வகை வந்து கலைவு இடையீர்ப்புகள். இந்த துணை இடையீர்ப்புகள் ஒரு பதார்த்தத்தினுடைய உருகுநிலை கொதிநிலையில் பிரதான செல்வாக்கு செலுத்தும். துணையிடை ஈர்ப்புகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கலைவிடை ஈர்ப்புகள், ஐதர்சன் பிணைப்பு, இருமுனைவு இருமுனைவு கவர்ச்சி, அயன் இருமுனைவு கவர்ச்சி, இதுகள் எல்லாம் கொதிநிலை உருகுநிலையில பிரதான செல்வாக்கு செலுத்தும். இந்த கலைவு இடையீர்ப்பில செல்வாக்கு செலுத்துற காரணிகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், கலைவு இடையீர்ப்பில செல்வாக்கு செலுத்துற காரணிகள் சொல்லி நாங்கள் பார்த்தால், அங்க மேற்பரப்பளவு அப்படின்ற ஒன்று தீர்மானிக்கும். மற்றது திணிவு. திணிவு அதிகரிக்கும் போது அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான கலைவு இடையீர்ப்பு விசை அதிகரிக்கும். கதைக்கிற விளங்குதான். திணிவு அதிகரிக்கப்படும் போது அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான கலைவு இடையீர்ப்பு விசை அதிகரிக்கும். துணையிட ஈர்ப்பு அதிகரிக்கக்குள்ள உருகுநிலை கொதிநிலை அதிகரிக்கும். அப்ப ஹைட்ரோ கார்பன்ல நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், கார்பன் எண்ணிக்கை 1 அப்படியாக இருக்கிற அல்கேண்ட மூலக்கூட்டு திணிவை விட கார்பன் எண்ணிக்கை 2 இருக்கிற ஹைட்ரோ கார்பன் மூலக்கூட்டு திணிவு கூட அல்கேன். அதே மாதிரி கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரஜன் எண்ணிக்கையும் அதிகரித்து அதன் மூலக்கூட்டு திணிவு அதிகரிக்குது. ஆகவே இந்த கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இந்த ஹைட்ரோ கார்பன் அல்கேன்கள் ஹைட்ரோ கார்பன் சேர்வைகள்கிட்ட உருகுநிலை கொதிநிலை அதிகரிக்கும். பொதுவான முடிவு இதுதான்.
அப்ப உருகுநிலை கொதிநிலை அதிகரிக்கிறதால முதல் 4 அங்கத்தவர்கள், அதாவது கார்பன் எண்ணிக்கை ஒன்றை கொண்ட மெதேன் தொடக்கம் எதேன், புரோப்பேன், பியூட்டேன், இந்த 4 ஹைட்ரோ கார்பன்களும் சாதாரண அறை வெப்பநிலை, நாங்கள் உருகுநிலை கொதிநிலைகளில் அமுக்கத்தையும் சேர்த்துக் கொள்கிற நாங்கள் சாதாரண அறை வெப்பநிலை அமுக்கத்தில வாயுக்களாக காணப்படும். இந்த என்சமன் CnH2n+2 அல்கேன்ல என்சமன் 1 தொடக்கம் என்சமன் 4 வரை உள்ள ஹைட்ரோ கார்பன்கள், அல்கேன்கள், ஹைட்ரோ கார்பன் அல்கீன் அல்கைன்களை குறிக்கலாம், அல்கேன்கள் சரிதானே. ஹைட்ரோ கார்பன்கள் மிகவும் உருகுநிலை கொதிநிலை குறைந்தவை, அதனால அவற்றின் பௌதிக நிலை வாயுவாக காணப்படும். சரிதான், இது வந்து வாயு. கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது, நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான கலைவு இடையீர்ப்பு விசை அதிகரித்து உருகுநிலை கொதிநிலை அதிகரிக்கிறது. பென்சமன் 5 கொண்ட ஹைட்ரோ கார்பன் அல்கேனை கருதினால் பென்சமன் 5 கருதினால் இது சாதாரண அறை வெப்பநிலை அமுக்கத்தில் திரவமாக காணப்படும். அப்படி என்சமன் 16 வரை கிளைக்கப்படாத அல்கேன்கள், கிளை இல்லாத அல்கேன்கள் வந்து திரவங்களாக காணப்படுது. 17 17க்கு மேற்பட்டவை என்சமன் 17 அல்லது அதனிலும் கூடியவை, என்சமன் 17 அல்லது அதனிலும் கூடியவை அறை வெப்பநிலை அமுக்கத்தில் திண்மங்களாக காணப்படுகிறது. சரிதானே. நாங்கள் முதல் இந்த அல்கேன்கள்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், அல்கேன்கள்கிட்ட கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மூலக்கூற்று திணிவு அதிகரிப்பதன் விளைவாக கலைவு இடையீர்ப்பு விசை அதிகரித்து உருகுநிலை கொதிநிலை அதிகரிக்கின்றது. முதலாவது விஷயம். அதன்படி கார்பன் எண்ணிக்கை 1 கொண்ட மெதேன் தொடக்கம் 4 கொண்ட பியூட்டேன் வரை அறை வெப்பநிலை அமுக்கத்தில் வாயு நிலையில் காணப்படுகிறது. என்சமன் 5 கொண்ட ஹைட்ரோ கார்பன் அல்கேன் பென்டேன்ல இருந்து என்சமன் 16 கொண்ட வரைக்கும் திரவமாக காணப்படுது. 17 17க்கு மேற்பட்ட கார்பனையும் கொண்ட அல்கேன்கள் திண்மங்களாக காணப்படுது. சரிதானே. இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இது, மூலக்கூற்று திணிவு அதிகரிக்கிறதோட கொதிநிலை மாறும். அடுத்த விடயம் என்னன்னா, நேற்று நாங்கள் நோட்ஸ்ல இருக்க பார்த்து கொள்ளுங்க. என்சமன் 5 பென்டேன், இதற்கு நாங்கள் கொஞ்சம் கட்டமைப்பு கூறியிருக்கிறோம். 1 பென்டேன், சரிதானே. பென்டேன், இதனுடைய பெயர் பென்டேன், நாங்களே என்று குறிச்சு கொள்வோம். சரிதானே, இது பென்டேன். இதற்கு இன்னொரு கட்டமைப்பு நாங்கள் கூறியிருக்கிறோம். டூ மெதைல் பியூட்டேன். இன்னொரு கட்டமைப்பு 2 மெதைல் பியூட்டேன், பி என்று வச்சுக்கணும். இதையும் இதுல பிரதிட்டு இருப்போம். சரியா,
இதுக்கு பேர் வச்சிருப்போம் 2,2 டைமெதைல் புரோப்பேன். இது நாங்கள் போன வகுப்புல என்சமன் 5 கொண்ட அல்கேன்களுக்கு அமையக்கூடிய கட்டமைப்புகளை பற்றி பார்த்துருந்தாங்க. என்சமன் 5 கொண்ட கட்டமைப்புகளுக்கு அமையக்கூடிய 5 கொண்ட கார்பனுக்கு அமையக்கூடிய கட்டமைப்புகள் பார்த்துருக்கோம். பென்டேன் 2-methyl pentane 2,2 dimethyl 2-methyl butane 2,2 dimethyl propane. இதுல எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் 5 கார்பனையும் 12 ஹைட்ரஜன்களையும் கொண்டிருப்பார். இப்ப நான் சொன்னதன் படி என்சமன் 5 கொண்ட அல்கேன்கள்ட்ட பௌதீக நிலை திரவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணினா என்னென்றால் கிளைக்கப்படாத ஹைட்ரோ கார்பன்கள். சரியா? குறிப்பிட்ட விஷயம் வந்து கிளைக்கப்படாத ஹைட்ரோ கார்பன்கள். ஏன் கிளைக்கப்படாத ஹைட்ரோ கார்பன்கள் என்று குறிப்பிட்டால் இங்க கிளைக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன்களும் காணப்படுது. இந்த ஏபிசி எல்லாத்திற்கும் கார்பன் எண்ணிக்கையும் ஹைட்ரஜன் எண்ணிக்கையும் சமன். அப்படி என்று சொன்னால் திணிவு சமனானது. இந்த ஹைட்ரோ கார்பன்களோட திணிவு சமனானது. அப்ப அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான கலைவு இடையீர்ப்பு விசை எவ்வாறு இருக்கும்? இல்ல ஏபிசி என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 கட்டமைப்புகளையும் அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான கலைவு இடையீர்ப்பு விசை சமனாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்க்கவும். அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான கலைவு இடையீர்ப்பு விசையோ அல்லது மூலக்கூறுடைய கவர்ச்சி விசையோ சமனாக இருந்தால் ஏபிசி ஆகிய 3ற்கும் ஒரே உருகுநிலை கொதிநிலை அமைய வேண்டும். 3 பேருக்கும் திணிவு சமன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 பேருடைய கொதிநிலையும் சமனானது இல்லை. உருகுநிலை கொதிநிலை இந்த 3 பேருக்கும் வேறுபடுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த கலைவு விசை திணிவில மட்டும் தங்கி இருக்கையில சரியான திணிவு 3 பேருக்கும் சமன். திணிவில மட்டும் தங்கி இருக்கையில அப்ப என்னத்துல தங்கி இருக்கு? என்னத்துல தங்கி இருக்கு என்று நாங்கள் பார்த்தால் ஒரு மூலக்கூறும் இன்னொரு மூலக்கூறும் தொடுகின்ற மேற்பரப்பின் அளவில் தங்கி இருக்கு. சரி, ஒரு மூலக்கூறும் இன்னொரு மூலக்கூறும் தொடுகின்ற மேற்பரப்பின் அளவில் தங்கி இருக்கு. கவனிப்போம். இது ஒரு கிளைக்கப்படாத ஹைட்ரோ கார்பன். இது ஒரு கிளைக்கப்படாத ஹைட்ரோ கார்பன். சரிதானே? இது ஒரு கிளைக்கப்படாத ஹைட்ரோ கார்பன். இது இந்த மூலக்கூட்டு சூத்திரம் மிக நீண்டு காணப்படுகிறது. இதுல ஒரு கிளை இருக்கிறதால இது இந்த நீளம் குறையுது. இது 2 கிளை இருக்கிறதால இன்னும் குறையுது. இதை நாங்கள் 3 பேரையும் வடிவ அவதானிக்கும் போது இந்த மேற்பரப்பு மிகவும் உயர்வானவர் இதுல யார் என்று நாங்கள் பார்க்கலாம். யாருக்கு மேற்பரப்பு கூட அப்படி பார்த்தால் நீங்க யோசிக்க வேண்டியது இது. ஒரு உருண்டை மா, குழைக்கப்பட்ட மா உருண்டையை யோசிச்சு கொள்ளுங்க. இது கோளமாக பிடிக்கப்பட்டிருக்கு. இதே மாவை தட்டி என்ன செய்யலாம்? பரவலாம். ரொட்டி மாதிரி தட்டலாம், பரவலாம். இந்த 2 பேரும் ஒருபடி உருண்ட மாதான். இது அப்படியே கோளமாகவே இருக்கு. இது தட்டி பரவப்பட்டிருக்கு. இந்த 2 பேர்ல யாருக்கு மேற்பரப்பு கூட? யாருக்கு மேற்பரப்பு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய மேற்பரப்பு உயர்வாக இருக்கு. மேற்பரப்பு
என்பது ஒரு மூலக்கூறும் இன்னொரு மூலக்கூறும் தொடுகை அடைகிற பரப்பு தான் மேற்பரப்பு. இதுல இங்க இருந்து இங்க வரை ஒரு மூலக்கூறோட இன்னொரு மூலக்கூறு என்ன செய்யலாம் என்று சொன்னால் மேற்பொருந்தலாம், அதாவது தொடுகை அடையலாம். ஆனால் இதுல இது இப்படி கோளமாக இருக்கிற ஒரு மூலக்கூறு மாதிரி இருக்கு. இதற்கும் இதன் போல் இருக்கிற இன்னொரு மூலக்கூறுகளுக்கும் இடையிலான தொடுகை குறையும். அப்ப 2 பிடி மாவை நீங்கள் பக்கத்துல வச்சீங்கன்னா அந்த 2 முட்டு படுறது இந்த பரப்பு குறைவாக இருக்கும். ஆனா 2 ரொட்டியை தூக்கி வச்சால் 2ம் அதிகளவான பரப்புல தொடுகை. இந்த சிம்பிளிக்ஸ் தான் என்னடா, ஒரு மேற்பரப்பு இதுல குறைவாக இருக்கு, இதுல உயர்வாக இருக்கு. அப்ப அடுத்துள்ள மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை தொடு மேற்பரப்பில தங்கி இருக்குது. அப்ப தொடு மேற்பரப்பளவு அதிகரிக்கும் போது மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையும் அதிகரிக்கும். ஆகவே ஏயினுடைய மேற்பரப்பை விட பிக்கு குறைவு கிளை இருக்கு, 1 கிளை தான் இருக்கு. ஆனா பியை விட சிக்கு இன்னும் குறைவு, 2 கிளை இருக்கு. அப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். கிளைக்கப்படும் போது, அதாவது கிளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நீட்டல் கட்டமைப்பு குறைஞ்சு மூலக்கூறு கோளத்தன்மையை அடையுது. இதன் காரணமாக அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான தொடு மேற்பரப்பளவு குறைந்து இந்த அல்கேன்களுக்கு ஒரே மூலக்கூற்று திணிவு இருந்தாலும் உருகுநிலை கொதிநிலை வேறுபடும். அப்ப ஏயினுடைய கொதிநிலையிலும் பார்க்க பியினுடைய கொதிநிலை குறைவு, பியினுடைய கொதிநிலையிலும் பார்க்க சியினுடைய கொதிநிலை குறைவு. இதற்கு தகுந்த விளக்கம் சொல்ல தெரிய வேணும். அநேகமாக பரீட்சிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். இல்லை கணக்கு ஒன்றும் இல்லை, ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் நாங்கள் படித்த விஷயத்தை தான் இங்கே கதைக்கிறோம். திணிவும் மேற்பரப்பளவும் இந்த கலவு விசையை தீர்மானிக்கும். இங்க திணிவு சமன், ஆகவே நாங்கள் அதை கதைச்சு பிரயோசனம் இல்லை. அப்ப நாங்கள் மேற்பரப்பு விசையை கதைச்சு கொண்டு இந்த கொதிநிலை வேறுபடுவதற்கு விளக்கம் சொல்றோம். இப்ப இருக்கிற ரிசோர்ஸ் புக்ல டேட்டா வேல்யூவோட இது எப்படி மாறுதுன்னு சொல்லி தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இதுல நாங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வரும். சரியா? இப்ப பாருங்க, நாங்கள் இன்றைக்கு பார்த்த விஷயம் ஓரளவுக்கு தெளிவாக வேண்டிய விஷயம். இனி நாங்கள் கொஞ்சம் வேகமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே இதுவரைக்கும் படித்த விஷயத்துல நீங்கள் கூடுதலான கான்சன்ட்ரேஷனை செலுத்துங்க. நான் சொல்ற விஷயங்களை ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, இப்ப நீங்கள் 6 காபனை கொண்ட அல்கேன்கள் எழுதியிருப்பியல். அதாவது நான் அதை பற்றி ஒன்றும் குறிப்பிடையில, நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நீங்க எழுதி கொள்ளுங்க நான் சொல்ற விடயங்களை. அல்கேன் ஐதரோ கார்பன்கள், அல்கேன் ஐதரோ கார்பன்கள், அல்கேன் ஐதரோ கார்பன்கள் நிரம்பிய ஐதரோ கார்பன்கள் ஆகும். அல்கேன் ஐதரோ கார்பன்கள் நிரம்பிய ஐதரோ கார்பன்கள் ஆகும். அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க. இச்சேர்வைகளில் கார்பன் 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 ஐதர்சன், கார்பன் 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 ஐதர்சன் ஒற்றை பிணைப்புகள் மாத்திரம் காணப்படும். அதற்கு அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அல்கேன்கள்ல கார்பன் 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 ஐதர்சன் ஒற்றை பிணைப்புகள் மாத்திரம் காணப்படும். அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. சக்கரமற்ற அல்கேன்களின் பொது சூத்திரம், சக்கரமற்ற அல்கேன்களின் பொது சூத்திரம் CnH2n+2 ஆகும். CnH2n+2 ஆகும்.
இது இது ஒரு கார்பன் அணுவுடன் இது ஒரு கார்பன் அணுவுடன் இணையக்கூடிய இது ஒரு கார்பன் அணுவுடன் இணையக்கூடிய அதிக எண்ணிக்கையான ஐதர்சன்களை கொண்ட அதிக எண்ணிக்கையான ஐதர்சன்களை கொண்ட ஐதரோ கார்பனின் பொது சூத்திரமாகும். ஐதரோ கார்பனின் பொது சூத்திரமாகும். என்னன்னா நாங்கள் ஐதரோ கார்பன் படிக்க அல்கேன் அல்கீன் அல்கைன் பென்சின் தொலின் எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு கார்பனோட மேக்சிமம் இணையக்கூடிய ஐதரசன் எண்ணிக்கை கொண்ட பொது சூத்திரம் இதுதான். சரிதானே? அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க. மிக எளிய ஐதரோ கார்பன் மிக எளிய ஐதரோ கார்பன் மெதேன் மெதேன் CH4 மெதேன் ஆகும். மிக எளிய ஐதரோ கார்பன் மெதேன் ஆகும். இது இது ஒரு கார்பனுடன் இணையக்கூடிய இது ஒரு கார்பனுடன் இணையக்கூடிய இது ஒரு கார்பனுடன் இணையக்கூடிய அதி உச்ச எண்ணிக்கையான ஐதரசனை கொண்ட மூலக்கூறு ஆகும். ஐதரசனை கொண்ட மூலக்கூறு ஆகும். இதுல கார்பனுக்கும் ஐதரசனுக்குமான ரேஷியோ 1:4 இருக்கும். ஏனையவற்றில் அப்படி இருக்காது. சரியா? அடுத்த பந்தியாளை கொடுங்க. அல்கேன் மூலக்கூறுகள் முனைவற்றது. அல்கேன் மூலக்கூறுகள் முனைவற்றது அல்லது மிகவும் குறைவான முனைவுள்ளது அல்லது மிகவும் குறைவான முனை உள்ளது. எனவே அடுத்துள்ள அல்கேன் மூலக்கூறுகளுக்கு இடையில்